ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தான் கிளம்பிட்டோம். ஒரு இது வந்து நாங்கள் ஒரு 8வது வருஷமாக விதைப்பந்துகள் தூவுறதை வந்து பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அப்பா சொன்ன மாதிரி நாட்டின விதைகள்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. காலையில் வெள்ளனாவே கிளம்பிட்டோம். வாங்க விதைப்பந்து தூவுறது எப்படின்னு பார்ப்போம். வண்டி வரிசையாக ஒவ்வொரு வீடியோவும் நம்ம எங்கெங்கே லொக்கேஷன் போகிறோம், விதைப்பந்துகள் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறோன்றதை ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க மேலே போவோம், கொடைக்கானல் போவோம். வாங்க போவோம். நம்ம எப்போவுமே லீவ் அன்றைக்கி வந்து மரக்கன்றுகள் நட்டுட்டு தான் இருப்போம். இப்போ வந்து ஆக்சுவலாக மழை வந்து நம்ம ஊரில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை காலம் ஸ்டார்ட் ஆனதுனால மரக்கன்றுகள் நிறைய நட ஆரம்பிப்போம். மரக்கன்று நடுறதையும் தாண்டி நாங்கள் வந்து நாட்டின மர விதைகளும் சேகரிச்சுட்டே இருக்கோம். அந்த விதைகளையும் நாங்கள் வந்து இப்போ வந்து எங்கே தூவ போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானலில் தான். கொடைக்கானலில் டம் பாறைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சீன் ஹவுஸ்லேருந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கோம். அந்த விதைப்பந்துகளை வந்து தூரக்காக போய் கிளம்பிட்டோம். என்னென்ன விதைகள் தூவ போகிறோன்றதை இப்போ அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம நாட்டினம் விதைகளை வந்து சேகரித்து வச்சுருக்கேன். வருஷம் முழுக்க எந்தெந்த காலகட்டத்தில் கிடைக்குதோ அதை. இது வந்து என்னென்னா புங்கன், பூவரசு, கொடிக்காப்புளி, வேம்பு, மலை வேம்பு, மா இப்படி அனைத்து விதைகளையும் வந்து போகிற வழியில் தூவணும்னா இது வந்து பறவைகள், விலங்குகள் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மரங்கள் முளைச்சி பெருசாக வந்து விரிச்ச முறையில் பாருங்கள். இந்த விதைகள் பார்த்துங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம விதைகள் வந்து தூவ ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி கீழே சொன்ன மாதிரி என்னென்ன வகையான விதைகள்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை ஆல்ரெடி தூவ ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 2 வருஷமாக அந்த விதைகள்லாம் சேகரித்து வச்சுருக்கோம். இது எல்லாமே நம்ம வந்து எல்லாமே ஃப்ரீயாக நம்ம நாட்டின மர விதைகள் தான் எல்லாமே. ஒவ்வொன்றும் நமக்கு ஈஸியாக அது வந்து நம்ம நார்மலாக இப்படி மண்ணில் போட்டாலே இந்த மழை தண்ணி மூலியமாக வந்து உயிர் பிடித்து வர ஆரம்பிச்சிடும். இது நம்ம எக்ஸ்ட்ரா கேர் பார்க்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு இடமும் அப்படியே தூக்கிட்டு இருக்கோம். மொத்தம் நாங்கள் வந்து நேற்று ஒரு 2 வருஷமாக சேர்த்து வச்ச விதை நேற்று நைட்டு கவுண்ட் பண்ணால் 2350 விதைகள் வந்து இதில் இருக்குது. இந்த 50 விதைகளையும் நம்ம இப்போ வந்து இந்த கொடைக்கானல் ஹில்ஸில் வந்து ஃபுல்லாக தூவ போகிறோம். வாங்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடைக்கானல் பயணத்தில் இருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வந்துட்டோம். இங்கே வந்து புளிய விதை, வேம்பு, நவா விதை இந்த மாதிரி விதைகளை வந்து தூவ போகிறோம். இந்த மரம்லாம் வந்து இயற்கையோட இணைந்திருக்கிறது தான் நம்ம பவுண்டர் ஆஃப் நேச்சரோடது. அதான் இப்போ கீழேருந்தே விதை தூவ ஆரம்பிச்சிட்டேன். பார்த்துங்க, அப்படியே பார்த்துட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதே இப்போ வந்து அப்படியே கொடைக்கானல் வரைக்கும் விதைய தூக்கி நடந்தே போக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கம் ஆமாம், நீரோட்டம் இருக்க இடம். மரம் வளர்ப்போம், மண் வளம் காப்போம். நம்ம வந்து கொடைக்கானல் மலைப்பகுதியில் வந்து நம்ம சேகரித்த விதையை பூரா டெலிவரி பண்ணிட்டோம். எல்லாமே தூவி முடிச்சாச்சு. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.